ஒரு மாதத்தில் என் வாழ்க்கை மாறியது இப்படிதான். ஒரு தடவையும் உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்கும்போது ரொம்ப டயர்டா, ஹெவியா, கான்ஃபிடன்ஸே இல்லாம, ஒரு எனர்ஜியே இல்லாம இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். என்னோட கெரியர் மாறிச்சு. சடனா ரொம்ப தனியா ஃபீல் ஆச்சு. வருங்காலத்தை பத்தி நிறைய பயம். இரவுல சரியா தூக்கம் இல்ல. திடீர்னு என்னை சுத்தி யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி ரொம்ப டல்லா, நெகட்டிவா ஃபீல் பண்ணேன். அப்பதான் நான் ஒரு சில செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்து எமோஷன்ஸ பத்தியும், நமக்கு எந்த மாதிரி மைண்ட் செட்ஸும் பழக்கங்களும் இருந்தா இதுல இருந்து நம்ம வெளில வரலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி சில பிராக்டிசஸ் எல்லாம் நான் தினமும் கடைபிடிக்க தொடங்கினேன். கடந்த 30 நாட்களா இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே நான் பண்ணேன். இந்த மாதிரி பர்சனலா நான் ஃபாலோ பண்ண பிராக்டிசஸ்ல எதெல்லாம் எனக்கு பெனிஃபிஷியலா இருந்திருக்கு, நான் எனர்ஜெட்டிக்கா எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணவும், நாள் முழுக்க பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்கவும், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோல நான் டீடைல்டா ஷேர் பண்ண போறேன். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வாரந்தோறும் வந்து சேரும். இப்ப நம்ம லைஃபை மாத்தக்கூடிய, நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய சிம்பிளான ஹேபிட்ஸை ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல் ஹேபிட், ஆர்கனைசிங் மை பிளேஸ். முன்னாடிலாம் நான் என் வீட்டையும் என் ஸ்பேஸையும் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நம்ம இடத்த ஆர்கனைஸ்டா வச்சு என்ன ஆக போகுது, அதுக்கு பதிலா அந்த டைம்ல நம்ம வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம், ஏதாவது படிக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருப்பேன். எனக்கே அப்படி தோணும்னா, நம்ம இப்படி நம்ம இடத்த ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுனால இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் நமக்கு கிடைக்க போறது இல்லையே, அதாவது இதனால நமக்கு உடனடியா எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல அப்படின்னு இந்த விஷயத்த நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, சைக்காலஜிக்கலா நம்ம வெளிப்புறம் கிளீனா ஆர்கனைஸ்டா இருந்தா நம்ம மைண்டும் கிளாரிட்டியோட இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஹேபிட்டை நான் ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணேன். தினமும் ஒரு 5 நிமிஷம் இந்த ஆர்கனைசேஷனுக்காக ஒதுக்கினேன். அதே மாதிரி என்னோட மொபைல், என்னோட லேப்டாப் இதுலலாமும் ப்ராப்பரா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி என்னோட போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டா ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட சுற்றுச்சூழல் எப்போ லைட் ஆச்சோ என்னோட மைண்டும் ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆச்சு. பகவத்கீதையிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆர்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கிளாரிட்டி. இந்த உண்மையை நான் தினமுமே இப்போ ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி எந்தெந்த பழக்கங்கள்லாம் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் தராது, ஆனா அது லாங் டேர்ம்ல ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இரண்டாவது ஹேபிட், பேசிக் மூவ்மெண்ட். முன்னாடிலாம் என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஜிம் போக டைம் இல்ல, வாக் பண்ண வெளியில வெதர் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை நம்ம ரெகுலரா பண்ணாலே அது பெரிய சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னு. நான் எனக்கு என்ன ரூல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷம் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த ஐடியாவை த ஹாப்பினஸ் அட்வான்டேஜ் அப்படிங்கிற புக்ல தான் நான் படிச்சேன். இந்த 2 நிமிஷத்துக்கு நம்ம வாக் பண்ணலாம், டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், இல்லனா தோப்புக்காரணம் போடலாம். இந்த மாதிரியான சிம்பிள் மூவ்மெண்ட்ஸே நமக்குள்ள டோபமைன், அதாவது ஹாப்பி ஹார்மோனை செக்ரீட் பண்ணி நம்ம பிரெயினை ரீசெட் பண்ணும். மூணாவது ஹேபிட், ஒர்க் வித் வைப். இந்த ஹேபிட் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. இது என்னோட மைண்ட் செட், என்னோட எனர்ஜியவே மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் நான் வேலை பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். பெர்ஃபெக்டா பண்ணணுமே, டைம்குள்ள பண்ணி முடிக்கணுமே, நம்ம பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பயங்கரமா ப்ரெஷர் எடுத்துப்பேன். ஆனா கடுமையா வேலை பார்க்கறதோட சந்தோஷமா வேலை பார்த்தாதான் அந்த வேலை ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. அந்த வேலையோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு, ரிசல்ட்ஸுமே நல்லா கிடைக்குது. முன்னாடிலாம் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா இப்போ அச்சீவ்மெண்ட்டையும் என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மைண்டுக்கு அது ஒரு நல்ல ஃபீலை தருது. நம்ம எந்த எனர்ஜியோட வேலை பார்க்குறோமோ அதே எனர்ஜி தான் ரிசல்ட்ஸ்லயும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாசிட்டிவா சந்தோஷமா வேலை பார்த்தா நம்ம ரிசல்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவா இருக்கும். நான்காவது ஹேபிட், ஒர்க்கிங் ஆன் மை கிரியேட்டிவிட்டி. நான் எப்பயுமே மற்றவங்களோட கிரியேட்டிவிட்டியை அட்மையர் பண்ணுவேன். நம்ம கிரியேட்டிவாவே இல்லையோ அப்படின்னு தோணிட்டே இருக்கும். இப்போ தினமும் 5 நிமிஷம் கிரியேட்டிவான விஷயங்களை பண்ண ஒதுக்கினேன். ஆர்ட் பண்றது, எனக்கு அப்பப்போ வர ஐடியாஸ் எல்லாம் வச்சு மைண்ட் மேப் பண்றது, ஜர்னலிங் பண்ணும்போது என் தாட்ஸை ஆர்ட் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆர்ட் ஜர்னலிங் பண்றது. இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை தாண்டி கிரியேட்டிவான விஷயங்களை பண்ணும்போது நம்ம பிரெயினோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி அது நம்ம பண்ற வேலையிலயோ இல்ல தொழிலையோ ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் நான் ஃபாலோ பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வேலை பளு இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனை இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை இல்லாம உங்களை சுத்தி நிறைய
நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல. கன்சிஸ்டன்ட்டா உங்களால ஒரு வேலைய பண்ண முடியல. அதுக்கான மோட்டிவேஷனும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ், பதட்டம், பயம் அப்படிங்கிற சுழல்லேருந்து வெளில வந்து எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தின இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல 80லேருந்து 90% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். என்னோட லைஃபை ரீசெட் பண்ண நான் ஃபாலோ பண்ண 5வது ஹேபிட் கிராட்டிடியூட் ஜர்னலிங். எனக்கு ஜர்னலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா முன்னாடி நான் தொடர்ந்து அதை பண்ண மாட்டேன். கடந்த 30 நாட்களா தினமும் இரவு நான் நன்றி உணர்வோட இருக்கிற விஷயங்களை ஜர்னல் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சிம்பிளான விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது, இதை நம்ம தொடர்ந்து தினமும் பிராக்டிஸ் பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில, நம்ம மைண்ட் செட்ல நிறையவே நல்ல மாற்றங்கள் வரும். என் லைஃப்ல இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை விட பாசிட்டிவான விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. 6வது ஹேபிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிட்டிங். நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரு நிஜமாலே என்னோட வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, யார் என்ன ஜட்ஜ் பண்ணி என்னை யூஸ் பண்ணி என்னோட எனர்ஜியை ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் ஹாப்பியா சேஃபா ஃபீல் பண்றவங்க கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது மூலமா என்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை என்னால பாதுகாக்க முடிஞ்சது. 7வது ஹேபிட் செல்ஃப் கேர் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப நாளைக்கு நம்ம செல்ஃப் கேர் பண்றது, நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம நல்லா இருந்தா தானே நம்ம வேலையையும் நம்மளோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்மளால பாத்துக்க முடியும். இந்த ஸ்கிரீன்ல தெரியற எல்லா செல்ஃப் கேர் ஹேபிட்ஸையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். நான் யூனிக்கா ரீசெண்ட் டேஸ்ல ஃபாலோ பண்ற ஹேபிட் என்னன்னா, எனக்குன்னு நான் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருக்கேன், மை ஜாய் பாக்ஸ். அதுல எனக்கு பிடிச்ச கடவுளோட போட்டோ, எனக்கு பிடிச்சவங்களோட போட்டோஸ், சில அஃபர்மேஷன் கார்ட்ஸ், எனக்கு பிரைட் எல்லோ ரொம்ப பிடிக்கும். நான் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண அந்த பாக்ஸ்குள்ள பிரைட் எல்லோ ஃப்ளவர்ஸ், ரிப்பன்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறமா லாவெண்டர், ஜாஸ்மின், சாண்டில் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் நமக்கு சென்டட் பேக்கெட்ஸ் கிடைக்கும் இல்லையா, எனக்கு பிடிச்ச சென்டட் பேக்கெட்ஸையும் அதில் வச்சிருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் டல்லா ஃபீல் ஆகுதோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதை ஃபீல் பண்ணி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப லைட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஆகும். 8வது ஹேபிட் நான் ஃபாலோ பண்ணது என்னன்னா, ஸ்டாப் கம்பேரிங் அண்ட் கம்பீட்டிங். நான் முன்னாடிலாம் மற்றவங்களோட நிறைய கம்பேர் பண்ணுவேன், நிறைய போட்டி போடுவேன். நான் அந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருந்தபோது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடையும் ரொம்ப ப்ரெஷரோடையும் தான் வேலை பார்ப்பேன். அவங்களோட நான் எப்பயுமே பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருந்துட்டே இருந்ததுனால நான் பண்ற வேலையில ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு எனர்ஜி இல்லாம, கன்சிஸ்டன்சியும் இல்லாமலே இருந்தது. என்னால எதுவுமே கிரியேட்டிவா யோசிக்க முடியல, ஐடியாஸ் எதுவுமே வராம ஸ்டக் ஆன மாதிரியே இருந்தது. ஆனா நான் கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு என் வேலையை நான் குவாலிட்டியா செய்யணும், ஹாப்பியா செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது என் ஒர்க்கை என்னால முழு திருப்தியோட பண்ண முடிஞ்சது. நம்ம நினைக்கிறது எப்பயுமே நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. நினைத்தது கிடைக்க சுலபமான ஷார்ட்கட் அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். வாழ்க்கையோட வெற்றி பாதையில போக ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலாவை அந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.